செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. சொல்லுங்க. ஐயோ, ஒரு சாட்சி சொல்ல மறந்துட்டேன். முதல்ல கையை காட்ட வேண்டாமா? இருங்க, ஒரு அற்புதமான சாட்சி. இந்த சகோதரிக்கு ஒரு அட்டாக் மாதிரி இருந்தது. அட்டாக் மாதிரி மூச்சு விட முடியாது, மூச்சு தன் அட்டாக் மாதிரி இருந்தது. ஆண்டோடைய கிருபையிலே அவர் ஜெபம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. என்ன ஆஸ்பத்திரி? மீனாட்சி மிஷனா எந்த ஆஸ்பத்திரி? மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போய் செக் பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணி பார்க்கணும், இது பண்ணி பார்த்தாங்க. பார்த்த இடத்துல ஆண்டோடைய கிருபையிலே இங்கே உள்ள ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ஆஞ்சியோ பண்ணி இந்த ஸ்டட்டு வைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே போனப்போ ஆண்டோட கிருபையாக ஜெபம் பண்ணி செக்கப் பண்ணி பார்த்தபோது ஒன்றும் வேண்டாம், மாத்திரையிலே கரைச்சிடலாம். ஆண்டவர் அற்புதமாக கேட்கலையா? அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா கேட்குதா? அல்லேலூயா. ஸோ மீனாட்சி மிஷன் அங்கே போய் செக்கப் பண்ணி பார்த்தப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஸ்டன் வைக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், மாத்திரையிலே கரைச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆண்டு கிருபையாக அவங்க நல்ல செய்தியை கொடுத்ததுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. அவர் கன்மலை, அடிக்கப்பட்ட கன்மலை. ஆமென். அவர் கன்மலை, அடிக்கப்பட்ட கன்மலை. சொல்லுங்க. அவருடைய வழி, அவருடைய கிரியை உத்தமமானது. அப்படி சொல்லுங்க. அவருடைய கிரியை உத்தமமானது. அவருடைய கிரியை எப்படிப்பட்டது என்று போன வாரத்தில் பார்த்தோம். அவர் நம்முடைய பாவங்களை பரிகரிக்கிற, நிவர்த்தியாக்குகிற கிருபாதார பலியாக அவருடைய கிரியை உத்தமமாய் செய்து முடித்தார். ஆமென். சரி, இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய வழி நியாயமானது. அவருடைய வழி நியாயமானது. ரெண்டாவது, அவர் நியாயக்கேடே செய்யாத சத்தியமுள்ள தேவன், நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அதனாலே அவருடைய வழியெல்லாம், ஏன்னா அவர்கிட்ட நியாயக்கேடு இல்லை, அதனாலே அவருடைய வழியெல்லாம் எப்படிப்பட்டது? நியாயமானது. நல்ல பிதாவை, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு இருப்பதாக. நீங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்து கொண்டீங்க என்பதை இன்றைக்கி நாங்கள் தியானிக்க போகிறோம். நியாயக்கேடு இல்லாத தெய்வமாய் நீ நடந்து கொண்ட காரியத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சொல்லலை பாருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஆமேன். அப்போ தான் நீங்கள் வசனத்தை வாஞ்சியோடு கேட்குறீங்கன்னு அர்த்தம். சரி, அவர் நியாயக்கேடு இல்லாத தெய்வம், அவருடைய வழிகளெல்லாம் நியாயமானது. எங்கே பார்ப்போம்? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்கள். இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்களை நிர்வாணி என்று அறிந்தார்கள். அத்தி இலைகளினாலே தங்களுக்கு அரைக்கச்சைகளை, ஆடைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையின் தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாள் தேவனாகிய கர்த்தரின் சந்நிதியை விட்டு விலகி தோட்டத்தின் உள்ள விருட்சங்களுக்குள்ளே மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் போற தெரியும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளும் முதல் மனிதனும் முதல் மனுஷன் இந்த பூமியை உண்டு பண்ணி, இந்த பூமியிலே இவர்களை ஆளுகை செய்து, இந்த பூமியை பழுகி பெருகி இந்த பூமியை ஆளுகை செய்யுங்கள் என்று அதிகாரத்தோடு படைச்சு வச்சார். ஆதாமி என்ன பெயர் வைக்கிறானோ அது நடந்தது. அப்படியே கேளுங்க. அவன் என்ன சொல்லுகிறான் அப்படியே சர்வ சிருஷ்டிகளும் ஆதாமுக்கு கீழ்ப்படிந்தது. அப்படி
அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தோடு வாழ்ந்தவர் இந்த மனுஷன் ஆதாம். இவர்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் விருட்சத்தை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம். அந்த நடுவில் இருக்கிற பழத்தை சாப்பிடாது, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு நல்லா இருந்துக்க. ஆனால் சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சான். உங்களுக்கு எல்லாம் இந்த கதை தெரியும். சரி, இப்போ அதை சாப்பிட்டதுனால என்ன ஆனார்கள்? அவர்களுக்கு இருந்த மகிமை அவர்களை விட்டு விலகி அவர்கள் நிர்வாணியானார்கள். ஸோ மகிமை தான் அவர்களுக்கு எதாக இருந்தது? ஆடையாக இருந்து அவர்களை பாதுகாத்தது. அந்த மகிமையின் ஆடை அவர்களை விட்டு விலகினார்கள். உடனே அவர்கள் நிர்வாணியாக இருந்தார்கள். என்ன செய்வது தெரியலை. டக்குன்னு என்ன செஞ்ச, அத்தி இலைகளை பறித்து அதில் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆடையாக உண்டு பண்ணி அதை அணிந்து கொண்டார்கள். அத்தி இலையிலே உள்ள ஆடைகளை செய்தார்கள். சரி, இவங்க பண்ணுற கூத்தை பார்த்துட்டு எக்கேடு கட்டும் போங்க, நான் சொன்னதை கேட்கலையில், இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை கலட்டி விடாமல் அவர் படைச்ச இந்த மனுஷனை தேடி பரலோகத்தை விட்டு வந்து 8ஆம் வசனத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே வந்து உலாவுகிறதை பார்க்கிறோம். தோட்டத்துக்களே உலாவுகிறார். இந்த உலாவுகிறார் என்ற வார்த்தைக்கு ஹி வாக்டு வித் வாக்டு, நடந்தார் என்ற அர்த்தம். உலாவுகிறார். உலாவுகிற தேவன் தேடுகிறார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. ஏன் அவர் தேட வேண்டும்? ஏன் அவர் தேட வேண்டும்? அவங்க தான் சொன்ன வார்த்தை கேட்கலையே. அப்படி அவர் கேட்கல, கீழ்ப்படியலை, பாவம் செஞ்சிட்டாங்க, நம்முடைய கொள்கைக்கு ஒத்து போகலை, சாத்தானுக்கு ஒத்து போகிறார்கள் என்று அவர்களை கலட்டி விடாமல் அவர்களை தேடி அவர்களுக்கு ரெஸ்டோர், அது எப்படி சொல்ல சரியான வார்த்தை அதான், என்னது ரெஸ்டோர் அப்படின்னா மறுசீரமைப்பு செய்கிற வந்தார். சீரமைப்பு செஞ்சு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க அவர்களை தேடி வந்தார். இதுதான் அவருடைய நியாயம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அவர் நியாயம் உள்ள தெய்வம். அவர் நியாயம் செய்கிற தெய்வம். அவர் நியாயமாய் நடந்து கொள்ளுகிற தெய்வம். அவரிடத்திலே நியாயக்கேடான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ நான் கடவுளாக இருந்து, நான் கத்தராக இருந்தேன்னா, சனிங்க இதோட போனது, நம்ம சபையை விட்டு போய் தொலையட்டும். சொல்லுங்க, எக்கேடு கட்டு. சாத்தான் தானே உங்களுக்கு முக்கியம். அவன் சொன்னபடி பழத்தை பறிச்சு சாப்பிட்டிய, போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்காம அவரோ என்ன செஞ்சார்? அவங்களுக்கு மறுவாழ்வு உண்டாக்குகிற, தேடி அவர்களை வந்து அவர்களுக்கு மறுசீரமைப்பு, அவருடைய வாழ்க்கையை சீரமைச்சு கொடுக்க வருகிறவர். அதுதான் அவர் நியாயமுள்ள தேவன், நியாயக்கேடு செய்யாத தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர்கள்ட்ட கேட்குறாரு, என்னப்பா என்ன ஏன் இப்படி பழத்தை பறிச்சு சாப்பிட்டு? அவர்கிட்ட கேட்டான்னு சொல்கிறா, ஆதாம்கிட்ட தான் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன்? அடுத்த கேள்வி கேட்குறாரு, நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன பழத்தை நீ? ஆமாம் ஆண்டவரே, நான் புசித்தேன், நான் புசிக்கலைன்னு சொல்லலை. என்ன செய்ய? புசித்தேன். நான் புசிக்க, எனக்கு அது அந்த பழம்னு தெரியாது, நான் அந்த பக்கமே போகலை. எனக்குன்னு ஒரு இதை கட்டி வச்சில்ல கல்யாணத்தில், அவ தான் எனக்கு கொடுத்தா. அது எந்த பழம்னு கேட்காம நான் சாப்பிட்டு விட்டேன், நம்பிட்டேன் ஆண்டவரை. அதனால தான்டா உன் வாழ்க்கையை சீரமைக்க வந்தேன். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, ஏம்மா பழத்தை நீ போய் பறிச்சியா? ஆமாம் ஆண்டவரே, இந்த சர்ப்பம் என்ன செஞ்சது? இவங்க 2 பேர்கிட்ட ஒருன்னா சாப்பிட்டதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒத்துக்கிட்டவங்க அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு தெரியாமல் செஞ்சுட்டு, இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நான் இப்படி கத்த வேண்டியதில்லை. நீங்களும் இப்படி குறுக்கு வலிக்க கால் வலிக்க நிற்க வேண்டிய அவசியமும். தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்காம விட்டுட்டாங்க.
நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஆகவே நம்முடைய தேவன் அவர்களை அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நியாயமாய் இறங்கி அவர்கள் விரும்பி அந்த பழத்தை பறிக்கல, அவர்கள் இன்னொருத்தருடைய தூண்டுதலால் செய்தார்கள் என்பதை அறிந்த தேவன் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க, மறுசீரமைப்பு கொடுத்து அவர்களை இந்த தொடர்ந்து பூமியிலே வாழ வைக்க என் தேவன் நியாயமாய் நடந்து கொண்டவர். ஆகவே அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமா. விரும்பி தானாய் செய்த பாவத்துக்கும் மற்றவருடைய தூண்டுதலால் செய்ததுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம். உடனே அவர் என்ன செஞ்சார்? கழுதைகளை அத்தி இலத்தில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே, ஒரு வெயிலுக்கு தாங்குமாடா, ஒரு காற்றுக்கு தாங்குமா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி 18ஆம் வசனத்தில் என்ன போட்டு கொடுத்தாரு? தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தாரு. 17 எந்த வசனம்? தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தாரு. என்னோட 21ஆம் வசனம். தோல் அதுனா கொஞ்சம் கெட்டியானதாக இருக்கும், அதுனா இப்போ காற்றுக்கு பறக்காது, வெயிலுக்கு ஒன்றும் ஆகாது, மழைக்கு ஒன்றும் ஆகாது. தோல் உடைகளை உண்டாக்கி கொடு. அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய மானத்தை மறுசீரமைச்சு கொடுக்கிறார். முதல்ல மகிமையை ஆடையாக கொடுத்தார், இப்பொழுது தோலை ஆடையாகி கொடுக்கிறார். ஆகவே மொத்தத்தில் நிர்வாணியாய் பரிதாபமாய் நம்மளை வாழ விடாமல் நமக்கு நியாயமாய் உதவி செய்கிற நியாயமுள்ள தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். ஆமென். நிர்வாணியா போய் எக்கேடு கட்டு போன்னு விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல, நியாயமாய் நம்மளுக்கு மறுவாழ்வை உண்டாக்கி கொடுக்கிறவர். இங்கே இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். தோட்டத்துக்கு வந்துட்டார் 8ஆம் வசனத்தில். ஆவியான தேவன் கர்த்தர் வந்துட்டார். 8ஆம் வசனத்தில் வந்து உலாவுகிறவர் தோட்டத்தில் என்ன செய்கிறார்? உலாவுகிறார். உலாவுகிறது எதற்காக? சாத்தானும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? உலாவுகிறவனாக இருக்கிறான். நீங்கள் பைபிளில் பாருங்கள், யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கு உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். அப்படி என்றால் அவன் பூமி எங்கு உலாவுகிறான். இவர் எங்கே உலாவுகிறாரு? தோட்டத்தில் உலாவுகிறார். இவர் உலாவுவது அவனை சீரமைச்சு அவனை வாழ வைத்து மறுபடியும் வாழ வைக்க உலாவுகிறார். இவன் எதுக்கு உலாவுகிறான்? பூமியில் இருக்கிற மனிதர்களை கெடுக்கிறதுக்கு உலாவுகிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அப்போது இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நம்முடைய தேவன் நம்மை வாழ வைக்க விரும்புகிற, மறுபடியும் எப்படியாவது வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர். அவன் அப்படி கிடையாது, நம்மளை கெடுக்கிறதுக்குனே வருகிறான். இதைத்தான் சொன்னார், கெட்சிக்கிற சிங்கம் போல. 1 பேதுரு 5:8 கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். யார் குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு. அது அவனுடைய டியூட்டி, அது அவனுடைய குணம், அது அவனுடைய காரியம். அதனால நம்ம அவனை திருத்தவே முடியாது, சாத்தானை திருத்த முடியாது. அவனுடைய சுபாவம் அது. அவனுக்கு புத்தியே கெடுதலை புத்தி, கெட்டனை முடித்தவன். நல்லா இருக்கிறது, மனிதர்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது, மனிதர்களை கெடுப்பதே அவனுடைய வேலை. ஆனால் இயேசு அப்படி அல்ல. ஏன் இயேசுவை சாத்தானோடு ஒப்பிட்டு பேச வேண்டியிருக்கு? இந்த ஜனங்களுக்கு இயேசுக்கு சாத்தான் எது, இயேசு யாருன்றது தெரியலை. நீங்கள் நம்ம வாஸ்தவத்தில் உபாகமம் 32 அதிகாரம் 32 அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுக்கு பலியிடுன்னு சொல்லி தேவனுக்கு பலியிடாமல் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களாகிய, சொல்லுங்க, எப்படி தோன்றுகிற? நல்ல நூதனமாக இப்போ சாமி வந்துருச்சு, புது தெய்வம் வந்துருச்சு, நூதனமாய் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சாமி வந்துருச்சு. எப்படி டெக்னிக்காக வருது பாருங்க. நூதனமான சாமிகள், பேய்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்கள். என்ன தெய்வம்? புதிய தெய்வங்கள், புது தெய்வங்கள். அப்படி சேர்த்துக்காங்க. இன்றைக்கி நிறைய புது தெய்வம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்? அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அது எது? பேய்கள் என்பது தெரியலை. பேய்கள் புது தெய்வமாய் வேஷம் போட்டு ஏமாற்றிக்கிட்டு தெரியுது. நமக்கு அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும்
இவர் புது புது தெய்வம் அல்ல, இவர் நூதனமான தெய்வம் அல்ல, இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆபிரகாம், நோவா, ஆபிரகாம், ஏனோக்கு, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தானியேல் அவங்க கும்பிட்ட அதே சாமியத்தை இன்னைக்கு நம்ம கும்பிட்றோம். இது ஒன்று புது சாமியை கும்பிடலை. ஆமென் சொல்லுங்க. இது புது புது நூதனமான சாமி அல்ல. நாம் அன்றைக்கிலிருந்து இன்னைக்கு வர ஒரே தெய்வம், பரலோக தெய்வம், இந்த பூமியில வந்து நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்த உண்மை தெய்வத்தை வணங்குகிறோம். அல்லேலூயா. இவர் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நியாயமாய் நடந்து கொள்ளுகிற, நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தெய்வம். சரி, இப்படி ஆதாம் ஏவாள் இடத்துல நியாயமாய் நடந்து கொண்டான். சரி, அடுத்த கதைக்கு போவோம், அடுத்த காரியத்துக்கு. நீங்கள் நல்ல பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஏசப்பாவிட்ட வந்தாங்க. ஒருத்தர் 100க்கு அதிபதி, இன்னொருத்தன் சாதாரண மனுஷன். தன் மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. வேலைக்காரனை இங்கே கூட்டிகிட்டு வர முடியல, அது ஒரு ஃபிக்ஸ் மாதிரி உள்ள வியாதி பேய். அதனால் திமிர்வாதம் என்று சொல்லக்கூடிய மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஏசப்பாட்டை வந்து சொல்கிறான், என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான். அப்படியே இருக்கட்டும், கொடிய வேதனைப்படுகிறான். அப்போ இயேசு சொன்னார், சார் நீங்கள் பெரிய ஆஃபீஸரு, நீங்கள் போங்க, நான் வாரேன், இந்த இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி விட்டுட்டு வாரேன், நான் வந்து உங்கள் வேலைக்காரனை குணமாக்குறேன். அப்போ 100க்கு அதிபதி சொல்கிறாரு, சார் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே கிடையாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் அங்கே சுகமாயிடுவான். என்ன விசுவாசம்! இங்கே சொல்லுங்கள் சார், அங்கே என் வேலைக்காரன் சுகமாவான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. 17ஆம் வசனத்தில் எப்படி கூப்பிட்றான்? போதகர். அவன் எப்படி கூப்பிட்டான்? ஆண்டவரே. 2 பேருக்கு வித்தியாசத்தை பாருங்கள். அவன் எப்படி கூப்பிட்றான்? ஆண்டவரேன்றான். இவன் எப்படி கூப்பிட்றான்? இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை. அவன் ஆண்டவரேன்னு சொல்கிறான், இவன் எப்படி கூப்பிட்றான்? போதகரே. இவர் ஒரு ரபி, போதகரேன்றான். ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கு பிடித்தாலும் அலக்களிக்கிறது, நுரை தள்ளுகிறது, பள்ளக்கடிக்கிறது. இதனால் அவன் சோர்ந்து போகிறான். அவனை துரத்தி விட உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு போனேன், அவர்களால் அது துரத்தக்கூடாமல் போயிட்டு. உங்களால் முடியுமா முடியாதான்னு இப்போ என்னை கேட்டு சொல்லுங்கள். யார்கிட்ட? அடுத்த வசனம் சொல்லுது, அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, எது வரைக்கும் உங்களோட விசுவாசம் இல்லாத சந்ததியே, உன்கிட்ட எவ்வளவு நாளைக்கப்பா நான் செய்வேன்? ஒரே 100க்கு அதிபதியை பாருப்பா, ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் நீ இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உன் சீசர்ட்டை கொண்டு போனே, அவங்களால துரத்த. முதல்ல நீ என்னை ஆண்டவர்னே நம்பலையப்பா. நீ யாருன்னு நினைக்கிற? நீ போதகரேன்ல நினைக்கிற? இன்னைக்கு வரை யூதர்கள் முழுவதும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை யாராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஒரு ரபி, ரபூனி அப்படின்னா போதகர்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு யூதன்ட்ட போய் பேசி பாருங்க, ஜீசஸ் இஸ் எ குட் டீச்சர் அப்படி தான் சொல்லுவாங்க. இஸ் எ குட் டீச்சர், பைபிள் டீச்சர், பிப்ளிக்கல் டீச்சர், இஸ் எ குட் டீச்சர், இப்படி தான் சொல்லுவானுங்க. அவங்க இயேசுவை ஆண்டவராக கிறிஸ்துவாக அவரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதைத்தான் இந்த தகப்பனுக்கு இருந்தது. ஆகவே இயேசு சொல்கிறாரு, இத்தனை அற்புதங்களை பார்த்து எவ்வளவு நாளைக்கப்பா உங்களோடு நான் போராடுவேன்? ஒரு விசுவாசத்தோடு கொண்டு வரக்கூடாது உன் பிள்ளைய. போ, அப்படியே கட்டன்னு. அடுத்த வசனம் சொல்லுது, அவருக்கு முன்னாடியே அந்த பிசாசு அவனை அலக்களித்து, எடுத்த 20ஆம் வசனத்தில் அந்த ஆவி அவனை அலக்களித்து அவனை தரையில் கீழே தள்ளி உருளை வச்சு நுரத்தள்ளி புரண்டுக்கிட்டு இருந்தான். பாரு இந்த கொடுமையை நீனே பாரு, பெத்த தகப்பை நீனே பாரு, உனக்கு விசுவாசம் வேண்டாமா?
இப்போ நல்லா கவனிக்கங்க. ஏசப்பா கண்ணு முன்னாடியே, ஏசப்பா பிரசன்ஸ்லையே, ஏசப்பாவுக்கு முன்னாடியே ஒரு பேய் அலக்கழிக்குது. அந்த பேயை ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏசு என்ன செய்யும்? அந்த பேய் ஓடிடு. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் ஏசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு, தெருவில் சொல்கிறாரு, வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் ஓடுது. இங்கே சொல்கிறாரு, ஊருக்குள்ள இருக்கிற பேய் ஓடுது. ஆனால் கண்ணு முன்னாடியே ஒரு பேய் ஆடிக்கிட்டு கிடக்கு. ஏன்? அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சு. இவனுக்கு என்ன இல்லை, தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அந்த தகப்பன் சொல்கிறாரு, அந்த தகப்பன் ஆண்டவரை நோக்கி, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எப்படி சொல்கிறாரு? விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீ என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு. அப்போது இந்த மகனுக்கு இந்த பேய் இவ்வளவு அலக்களிக்க காரணம் என்ன? தகப்பனுடைய அவிசுவாசம். இங்கே நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரன், இங்கே வீட்டில் இருக்கிற வியாதிக்காரன் இங்கே இருந்தே சுகமாக காரணம் அந்த நூற்றுக்கதிபதிக்குள் இருந்ததான விசுவாசம். அப்போ விசுவாசம் இருந்தால் எங்கிருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசம் இருந்தால் எங்கிருந்தாலும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஆனால் அவிசுவாசமாக இருந்தால் நீ சர்ச்சுக்கே கொண்டு வந்தாலும் என்ன கிடைக்காது? சுகம் கிடைக்காது. இதுதான் அவர் நியாயமான தெய்வம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணம் அதுதான், அவர் நியாயமானவர். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது. அவரிடத்திலே நியாயக்கேடாய் எதையும் செய்யவே மாட்டார். நியாயக்கேடே இல்லாத தெய்வம். அது வேண்டியாலும் வேண்டாதாலும் நமக்குரிய எதுக்கும் பார்க்க மாட்டார். அவர் நியாயமாய் நடந்து கொள்ளுகிற சத்திய தெய்வம். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். மார்க்கு சுவிசேஷத்துக்கு வாங்க, 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1ஆம் வசனத்தை பாருங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். பிறந்த ஊர் எது சொல்லுங்க? பெத்லகேம். வளர்ந்த ஊர் நாசரேத். வெரி குட். இதை சொல்ல இவ்வளவு யோசனையா? டக்குன்னு செவுட்டில் அடித்த மாதிரி எனக்கு பதில் வர வேண்டாமா? பத்தாது, ஸ்பீடு பத்தாது. இன்னும் நல்ல வசனத்தில் தெளிவாக நல்ல ஸ்பீடாக இருக்கணும். தூங்கிட்டீங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு எங்கே வந்திருக்காங்க? அவரும் அவருடைய சீஷர்களும் அங்கே வந்தார்கள். எந்த ஊருக்கு? நாசரேத் என்கிற அவருடைய வளர்ந்த ஊருக்கு வந்தார்கள். அந்த ஊரில் தான் அவர் 2 வயசுலேருந்து 2 மாதத்துலேருந்து 30 வயசு வரை அந்த ஊரில் தான் வளர்ந்தார். எல்லாருக்கும் தெரியும், ஊருக்காரனுக்கு பூரா தெரியும். அவர் அந்த ஊரில் போய் இப்போ வந்திருக்காரு. அவருக்கு 12 சீஷர்கள் வந்திருக்காங்க கூட. போய் ஒரு ஜெப ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. எங்கே போய் பேசுகிறாரு? அடுத்த வசனத்தில், ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் போய் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அநேகர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு எங்கே இருந்து இந்த ஞானம் வந்தது? எங்கே இருந்து இவனுக்கு இவ்வளோ தெளிவாக பேசுகிறான்? பள்ளிக்கூடமே ஒழுங்காக போனது மாதிரி இல்லை. அவங்க அப்பா கூட தச்சு வேலைக்குள்ள போய்கிட்டே இருப்பான். அடுத்த வசனம் அப்படி தான் சொல்லுது, இவன் தச்சன் அல்லவான், தச்சன் அல்லவான். இவங்க அப்பாவோட சேர்ந்து இவன் கட்டில் செய்வானே, இவன் அப்பாவோட சேர்ந்து பிரிட்ஜு செய்வானே, பீரோ செய்வானே, இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவன் சரியாக பள்ளிக்கூடம் போகலையே, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்துச்சு என்று அந்த ஊருக்காரங்கள்லாம் ஏசப்பாவை பற்றி என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்படு. அடுத்த வசனம் சொல்லுது, 5ஆம் வசனத்தில் இருங்க. 5ஆம் வசனத்தில், சில நோயாளிகளை குணமாக்கினாரே அன்றி வேறே அற்புதம் அந்த ஊரிலே செய்யவில்லை. என்ன ஊர் அது? நாசரேத்னா என்ன ஊர்? வளர்ந்த ஊர். சொல்லுங்க. அப்போ வளர்ந்த ஊரில் எத்தனை சொந்தக்காரங்க, எவ்வளவு தெரிஞ்சவங்க, எவ்வளவு பழகினவங்கலாம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி 4 அற்புதத்தை அள்ளி விட்டு, ஒரு பேயை உருளை விட்டு, ஒரு சப்பானியை நடக்க விட்டு, ஒரு குருடனை பார்க்க வச்சு, இப்படி 4 அற்புதத்தை செஞ்சா, ஓ தச்ச யோசேப்பு ஆசாரி மகனா, இந்த மரியா மகன் அவங்க அம்மாவுக்கு தண்ணி கூட தூக்கிட்டு போவானே, இவன் என்னப்பா இப்படி அற்புதம் செய்கிறான்னு எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க.
ஏதாவது ஒரு 4 அற்புதம் செய்வார்னு வீட்டுக்காரங்களே எதிர்பார்த்துருப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? பெருமைக்காகவது, நான் வெறும் ஆசாரி மகன் கிடையாது, நான் ஆண்டவர். வெறும் யோசேப்பு ஆசாரி தச்சனுடைய மகன் அல்ல, நான் ஆண்டவர் என்று ப்ரூஃப் பண்ணுறதுக்காவது ஒரு 2 அற்புதத்தை எடுத்து விட்டுருக்க வேண்டாமா? செய்யலை. ஏன் செய்யலை? அடுத்த வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்தபடியால் அந்த ஊரில் அற்புதம் செய்யலை. அப்போ சொந்த பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, வளர்ந்த ஊராக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, ஹலோ, எந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய நியாயத்தின்படியே தான் நடந்து கொள்ளுவார். அவர் பேருக்காகவோ புகழுக்காகவோ 4 பேர் பாராட்டணுன்றக்காகவோ அற்புதங்களை செய்கிறவர் அல்ல. அதுக்காக அவர் நடந்து கொள்ளுகிறவர் அல்ல. நீங்கள் அவரிடத்தில் அறிய வேண்டிய சத்தியம், அவரோ நியாயமாய், நீதியாய், நியாயமாய் அவர் நடந்து கொள்ளுகிற தெய்வம். அவரிடத்தில் நியாயக்கேடான எதையும் செய்யவே. அப்படி என்னால் அந்த ஊரில் உன்ட்ட அவிசுவாசம் இருந்தால் உனக்கு அற்புதம் நடக்காது. நீ விசுவாசமாக இருந்தால், நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, நீ யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியனாக இருந்தாலும் சரி, விசுவாசமாக இருந்தால் உனக்கு அற்புதம். விசுவாசம் இல்லாட்டா போ, நீ யாராக இருந்தாலும் சரி. என் தேவன் நியாயமான தெய்வம். நியாயக்கேடானது ஒன்றும் அவரிடத்திலே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நியாயமான தெய்வம். தன் புகழுக்காகவோ பேருக்காகவோ அவர் நடந்துகிறவர் அல்ல. யார் என்னை பாராட்டணும் என்று நடக்கிறவர் அல்ல. நீங்கள் பாராட்டணுன்றக்காக உங்களுக்கு செய்ய மாட்டோம். உங்களுடைய விசுவாசம் இருந்தால் இந்த செய்ய. நீ உண்மையாக இருந்தால் நானும் உண்மையாக இருப்பேன். அப்படி தான் பேச்சு. உண்மையுள்ளவனுக்கு உண்மையாக, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு அவர், புனிதனுக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு தக்கன அவர் நடந்துக்கிறார். நீ விசுவாசமாக இருந்தால் உனக்கு அற்புதம் செய்வார். நம்ம ஆண்டவர் நியாயமான கடவுளுங்க. பிரபஞ்சம் பார்க்குறவர் இல்லை. ஏன் எனக்கு, நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், நான் ஒன்று ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கரெக்டாக இருக்கேன், எனக்கு ஏன் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? நீ உண்மை இல்லை, உண்மை இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது தசமபாகம் கொடுத்தாத்தான் நான் உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை என்ன செய்வேன். இது அவருடைய ஃபார்முலா. அப்படி கொடுக்காதவர்களை சபிக்கப்பட்டவர்ன்றாரு. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும். அப்போ காணிக்கை தசம பாகத்தை வேத வசனத்தின்படி கொடுக்காவிட்டால் அவரை என்ன செய்யறதுக்கு அர்த்தம்? சீட்டிங், வஞ்சித்தல். அதனால என்ன பலன், என்ன ரிசல்ட்? அடுத்த வசனம். அதனாலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் அதாவது நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் தசம பாகத்தை ஒழுங்காக செலுத்தாவிட்டால் அது நமக்கு ஏதா மாறுது? சாபம். அப்ப கிறிஸ்தவ சாபம். அவர் உண்மையா இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் என்ன தெய்வம்? சத்திய தெய்வம், நியாயமாய் நடந்து கொள்ளுகிற தெய்வம். நியாயக்கேடு ஒன்று அவரிடத்தில் இல்லை. இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக பின்பற்றினா நமக்கு வீண் செலவு வராமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது சொல்லுங்க நிச்சயம். நிச்சயம். இதை புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். நம்முடைய தேவன் நியாயமாய் செய்கிற தேவன். அதே நேரத்தில் நீ கொடுத்து உண்மையாக இருந்தால் 10ஆம் வசனம் சொல்லுது, வானத்தின் பலிகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அவர் நியாயமான தெய்வம். நீங்கள் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவர் நியாயமாய் உங்களை அதனால தான் அவரிடத்தில் நியாயக்கேடு ஒன்றும். இதில் வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிலாம் கிடையாது. அவர் கரெக்டாக எல்லாருமே அவருக்கு முன்பாக சமம். நீங்கள் பைபிளை பாருங்கள். யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள்.
யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. வர்ற வழியிலேயே எரிகோ பட்டணம் இருக்குது. எரிகோ பட்டணம் 400 வருஷம் பழமையான பட்டணம். 2 பெரிய மதில் சோளுங்க. அதை ஒரே சுற்றில் அடி சுரட்டி கீழே சாச்சிட்டாங்க. ஒரு ரவுண்டு சுற்றினாங்க, அல்லேலூயான்னு ஆர்ப்பரித்தாங்க, ஸ்தோத்திரம் சொன்னாங்க. கட்டடம் தானாக இடிஞ்சு விழுந்தது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், என்ன ஊர்? ஆயி பட்டணம். அதில் கொஞ்சம் ஜனங்கள் தான் குடியிருக்கிறாங்க. அப்போ யோசுவாட்ட சொல்கிறாங்க, சார் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் பாஸ்டர், அதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரொம்ப பேர் போய் சண்டை போடணும் அவசியம் இல்லை. ஒரு 2000-3000 பேர் போனாலே அந்த பட்டணத்தில் என்ன செஞ்சிடலாம், முடியடிச்சிடலாம், பிடிச்சிடலாம், ஜெயிச்சிடலான்னு. அப்படியா, சரின்னு சொல்லி ஒரு 3000 பேரை அனுப்பி வச்சார். யார்? யோசுவா. போன இடத்துல தோற்று போய் வேத வசனம் சொல்லுது, ஆயின் மனுஷர்கள் அடித்து 36 பேரை கொன்று வெட்டி போட்டார்கள். 5ஆம் வசனத்தில் பாரு, ஆயின் மனுஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை 36 பேரை வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஓடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே இந்த செய்தியை கேட்ட உடனே ஜனங்களுடைய இருதயம், யோசுவாவுடைய இருதயம் அப்படியே தண்ணி போல் என்ன செஞ்சு, ஐயோ நம்ம தோத்துட்டோமடா, சின்ன பையட்ட போய் தோத்துட்டோமே, இந்த சின்ன ஜனங்கிட்ட ராஜாட்ட தோத்துட்டோமே, இது ஊரெல்லாம் தெரிஞ்சுன்னா ஒருவையை நம்மளை மதிக்க மாட்டானே, சின்ன சின்ன பைய கூட எதிர்த்து சண்டைக்கு வருவானே, ஐயோ நமக்கு இவ்வளோ கேவலமாக போச்சேன்னு சொல்லி அப்படியே கமந்து கிடக்கானுங்க. யார்? யோசுவாவும் மற்ற ஜனங்கள் அழுகிறாங்க. ஏன் இந்த தோல்விக்கு காரணம் என்ன? 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை துரோகம் பண்ணினார்கள். அவர் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் போதே ஒன்றையும் எடுக்கக்கூடாதுன்னாரு. இவர்கள் பாபிலோனிய சால்வைகளை எல்லாம் தனக்கு எடுத்து வைத்தார்கள். சாபத்தீட்டானதை எடுத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. அல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமான எது பரிசுத்தம் என்பது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் சொல்லுவேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோலினஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கர்ஸ், சாபம். சாபம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, ஆசீர்வாதம். அவனுடைய பிள்ளைகளே இங்கே சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். நான் சொல்றேன், தசமபாகம் கரெக்டாக இருந்தால் அது ஆசீர்வாதம், அது இல்லாவிட்டால் அது நமக்கு சாபம். அதை எடுத்தால் சாபம். நல்ல விலை. இதே போல சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதினாலே தேவன் அவர்களை ஒரு சிறிய ராஜா கிட்டத்திலே தோல்வி அடைய ஒப்பு கொடுத்தார். நம்முடைய தேவன் கரெக்டாக இருப்பார். உண்மைனா உண்மை, சர்ச்சுனா சர்ச்சு, வந்தால் ஒழுங்கா வா, பாடினா ஒழுங்கா பாடு, கைதட்டினா ஒழுங்கா கையை தட்டு, ஆமேன்னு சொல்லுங்கள். தோத்திரம் சொன்னால் ஒழுங்கா வாயை திறந்து தோத்திரம் சொல்லு. அது என்ன கடமைக்கு இப்படி உதட்ட மட்டும் அசைக்கிற அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்லுவார். கையை தட்டினா அப்படியே தடவி கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நல்ல சத்தம் வர்ற மாதிரி தட்டு, இல்லைன்னா தட்டாத. ஏன்னா அவர் என்ன தெய்வம்? நியாயமானது. நீ செய்வது நமக்கே சாபத்தை உண்டாக்கும். சர்ச்சுக்குன்னு போனால் காலகாலத்தில் பாடுற நேரத்துக்கு போங்க. பாட்டெல்லாம் முடிஞ்சு என்ன செய்ய, சில பாட்டு முடிஞ்சு காணிக்கையை போட்டு பிரசங்கத்துக்கு இருக்காமல் எந்திரிச்சு போகிறது. இது என்ன பழக்கம்? அது சாபம். அரக்கணர் தாண்டக்கூடாது. அரக்கணர் தாண்ட நமக்கு தான் சாபத்து. முழுசாக இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். ஆமேனே வரமாட்டேங்க. சாபத்தீட்டானதை எடுத்துக்கொண்டார்கள். உடனே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதனுடைய ரிசல்ட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து அழுது ஜெபிச்சு, சரிப்பா இனிமேல் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க. அந்த சாபத்தீட்டான எடுத்தவனை கொன்னுட்டாங்க. கொன்ன பிறகு சாபம் நீங்கிச்சு, மறுபடியும் போய் ஈஸியாக ஜெயித்தாங்க. நான் ஒன்றே சொல்கிறேன் கேளுங்க, சாபத்தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் அதை அகற்று வரைக்கும் நமக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வரும். நீங்கள் சாபத்தீட்டான பழக்க வழக்கங்கள், சாபத்தீட்டான காரியங்கள், கேரக்டர்ஸ், பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நமக்கு அது தோல்வி மேலே தோல்வியை தந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வெற்றி வேணுமானால் சாபத்தீட்டான காரியத்தை உங்களை விட்டு என்ன செய்யுங்க? அகற்றுங்கள். உங்களுடைய ஜீவியத்தை விட்டு அகற்றுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கத்தை விட்டு அகற்றுங்கள். உங்களுடைய காரியத்தை விட்டு அகற்றுங்கள். உங்கள் வீட்டை விட்டு அகற்றுங்கள். சாபத்தீட்டான ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. ஜாதக புஸ்தகம், பிறந்த ஜாதகம், பொம்பளை பிள்ளைன்னா வயசுக்கு வந்த சாதகம் வச்சுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிய பொருத்தம். ஏசப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு பொருத்தமும் வராது.
இதெல்லாம் சாபத்தீடு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்றைக்கே போய் இந்த ஜாதகம் கழுதையெல்லாம் எடுத்து தீய வச்சு கொளுத்திருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைகளை நல்ல பொண்ணுகளை கர்த்தர் என்ன செய்வார்? சாபத்தீடானதை அகற்றுங்கள். சாபத்தீடான பழக்க வழக்கங்களை நம் வீட்டுக்குள்ள வைக்காதீங்க, ஜீவியத்தில் எடுத்துருங்க. ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதத்துக்குள் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளை பாருங்க, நேரமாயிடுச்சோம், நேரமாக இருக்கு. நியாயாதிபதி புஸ்தகம் இருவாங்க. சாமுவேல் தாவீதை முடிச்சுட்டு வரேன், எதை சொல்லனே தெரில, நேரம் ஆக ஆக பக்கு பக்குனாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. கண்டார்கள். என்ன நடந்தது? தாவீது, என்ன கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உண்மையுள்ள மனுஷன். ஆமென். பத்சேபாள் விஷயம் தவிர மற்ற எல்லா காரியத்திலும் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள மனுஷன். அவர் யாருமே வெல்ல முடியாத பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்று ஜெயித்ததினால் தேசம் முழுவதிலும் தாவீது ஒரு ஹீரோவா மாறிட்டார். சவுல் கொன்னது 1000, அரசனே கொன்னது 1000, இந்த சாதாரண இந்த குடிமகனாகிய தாவீது கொன்னது என்று புகழ ஆரம்பித்தார். இந்த புகழ்ச்சியான பாடல்கள், புகழ்ச்சியான வார்த்தைகள் சவுல் அரசனுக்கு கோபத்தை உண்டாக்கி அவனை பொறாமையாய் பார்க்க ஆரம்பித்தான். இவன் இப்படியே விட்டா இவன் நமக்கு, நம்ம பதவிக்கு ஆபத்து, அரச பதவிக்கு ஆபத்து, எல்லாரும் இவனை ராஜாவாக்கி விட்டுருவானுங்க, அதனால் இவனை எப்படியாவது கொல்லணும் என்று தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறான். தாவீது தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று அறிந்து ஊருக்குள்ளே இருக்காமல், தேசத்துக்குள்ளே இருக்காமல் அவர் அடுத்த தேசத்துக்கு போகிறார். அங்கே போனால் கோலியாத்தை கொன்றதுனாலே பெலிஸ்தியர்கள் இவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. யார? ஸோ அடுத்த தேசத்துக்குள்ளேயும் போய் வாழ முடியலை, சொந்த தேசத்துக்குள்ளேயும் எப்படி இருக்கு பாருங்க. இக்கட்டான ஒரு வாழ்க்கை யாருக்கு? ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்காங்க பாருங்க, ஃபுல் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. யாருக்கு? இப்போ ஒரு பவுண்ட்ரியிலே வாழ்கிறாரு, எல்லையிலேயே வாழ்கிறாரு. அங்கிட்டு அவங்க விரட்டிட்டு வந்தால் இங்கிட்டு வந்துடுறது, இவங்க விரட்டிட்டு போனால் அவன் எல்லைக்குள்ளே போய்க்கிறது. இப்படியே ஒரு லைஃப் அந்த பவுண்ட்ரியிலே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்த இடம் தான் ஒரு இடத்துக்கு பேர் சிக்லா. என்ன இடம்? 1ஆம் வசனத்தில் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அவனுடைய நண்பர்களாகிய அவன் மனுஷரும் சிக்லாவிலே வந்து தங்கினார்கள். எந்த இடத்துல? சிக்லா. அங்கே பொண்டாட்டி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் விட்டுட்டு கூடாரம் போட்டு, அவங்கள வீட்டில் குடிசை போட்டு, கூடாரம் தானே, மொபைல் ஹவுஸ், நடமாடு வீடு, அப்படி கூடாரம் போட்டு மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு இந்த தாவீது என்ன செஞ்சார்? அவருடைய நண்பர்கள் ஆண்கள் பூரா சம்பாதிக்க போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ பக்கத்தில் போய் சம்பாதிக்க போனவங்க உடனே சம்பாதிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வர வேணாம், 3 நாள் கழித்து வருகிறார்கள். வசனம் சொல்லுது, மனுஷர்கள் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு திரும்பி வந்தாங்க. 3 நாளைக்குள்ள இவங்க வந்தாங்க. இங்கே என்னன்னா வெறும் பொம்பளை மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லி அமலேக்கியர்கள் கேள்விப்பட்டு அவங்க படையெடுத்து வந்து அவளை வேறையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். ஆடு மாடு சின்ன பிள்ளைகள் பெரியவங்க பொம்பளைங்க, வெறும் பொம்பளை தானே இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இந்த குடிசைகளை தீயை வச்சு கொளுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ குடிசை எரிஞ்சு போய் கிடக்கு, ஒரு ஆடு மாடு இல்லை, ஒரு ஆள் இல்லை. 3 நாள் கழித்து இவங்க ஆம்பளை பூரா வர்றாங்க. வந்து பார்த்தா குடிசை என்ன இப்படி கிடக்கு, எரிஞ்சு கிடக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளை காணும், ஆடு மாடுகளை காணும். ஐயோ எங்கே போனாங்க, யார்கிட்ட போய் கேட்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அந்த காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? விசாரிக்கவும் முடியலை. இவங்களே பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவர்களுக்கு அழுக பொங்கிக்கிட்டு வருது. வேதம் சொல்லுகிறது, அழுக பலனில்லாதவர்களுக்கு சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும்
ஒரு ஆம்பளை சத்தமிட்டு அழுகலாமா? சொல்லுங்க. இறந்த வீட்டில் கூட அப்படி அழுக மாட்டாங்க ஆம்பளை. ஆனால் பொம்பளை தான் அழுவாங்க. இது சீக்கிரத்தில் இவங்களால் தாங்கிக்கிற சக்தியை இலகுன மனசு உள்ளவங்க பொம்பளைய. அவங்களுக்கு அந்த எதையும் சீக்கிரம் கோவப்படுவாங்க, சீக்கிரம் சிரிச்சிருவாங்க, சீக்கிரம் அழுதுருவாங்க, சீக்கிரம் பரலவும் போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இவங்க ரொம்ப யோசிப்பாங்க ரட்சிக்கப்படுற கூட. அப்படி ஆண்கள் இப்போ என்ன செய்கிறான்னா, ஆண்களே சின்ன பிள்ளை மாதிரி பொம்பளைய மாதிரி ஓன்னு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. என் பொண்டாட்டியை காணும், என் பிள்ளைகளை காணும், என்ன செய்யனே தெரியலை, அழுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தாவீது பையன். இவனை கொன்னா போதும், நமக்கு இன்னுமே இந்த இழப்பே வராமல் போயிடும் சொல்லி எல்லாம் கல்லை எடுத்துட்டு யாரை கொல்ல போகிறாங்க? போங்கப்பா, நானும் என் பொண்டாட்டி பிள்ளை இழந்துட்டு தான் நிற்கிறேன், என்னையை மட்டும் எதுக்கு அடிக்கணும் வாரிய அப்படின்னு அவர் அழுகிறார். இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்? நியாயக்கேடு இல்லாத நியாயமான தெய்வத்தை தேடி போகிறார். யார்? தாவீது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தாவீது அபியத்தார் என்னும் பாஸ்டர் இடத்துல போனான். யார்கிட்ட போனான்? ஆசாரியன் என்ற பாஸ்டர் இடத்துல போனான். அங்கே அபியத்தார் அங்கே ஜெபம் பண்ணி தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும், கடைசி வரியை பாருங்க, சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும். ஆமென். இப்போ ஏன் கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாய்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு? இவங்ககிட்ட எந்த தப்பும் இல்லை. யார்கிட்ட? தாவீதுட்டு சரி, அவங்க கூட இருக்கிற ஆட்கள். அவங்க மனசார யாரையும் கொள்ளையடிக்கலை, யாருக்கும் கெடுதலை பண்ணலை, எவன் சொத்தையும் அபகரிக்கலை, யார்கிட்டையும் வம்புக்கு போகலை, சண்டைக்கு போகலை, எந்த வம்புக்கு போகலை. அவங்க வாட்டில் ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல இங்கே இப்படி பண்ணிவிட்டாங்க. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்த சகலத்தை என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்ளும். உங்கள் பக்கம் நியாயம் இருப்பது உண்மையானால் நீங்கள் எந்த வம்புக்கும் போகாமல், எவன் பொருளை அபகரிக்காமல் நீதியாய் நியாயமாய் நடந்து கொள்வது உண்மையானால், நீங்களும் இன்னைக்கு சர்ச்சில் வச்சு, இந்த புல்பீட்டில் வச்சு கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிறார், நீங்களும் இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஆமென், ஆமென். 19ஆம் வசனம் சொல்லுது, 19ஆம் வசனம் சொல்லுது, கொள்ளையடிக்கப்பட்டது சின்ன பொருளோ பெரிய பொருளோ, பெரிய மாடோ கண்ணுக்குட்டியோ, சிறியதோ பெரியதோ, குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்றும் மிஸ் பண்ணாமல், ஒன்றையும் இழந்துடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வரலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இழந்தது எதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். காரணம், நம்முடைய தேவன் நியாயமான தெய்வம். அவருடைய வழிகளெல்லாம் நியாயமானது. அவரிடத்தில் நியாயக்கேடானது ஒன்றுமில்லை. உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குமேயானால் நீங்கள் இழந்ததை எல்லாம் என் தேவன் தரப்போகிறார். சுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவனிடத்தில் என்ன உண்டு? நியாயம். அவருடைய வழிகள் நியாயம். சரி, இன்னொரு சம்பவத்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்லுங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபினதாப்பினுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தான். அபினதாப்பின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்த. என்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. என்ன கதை இருக்கட்டும், இப்போ இருங்க. அதே 7ஆம் வசனத்துக்கு வாங்க. ஊசாவின் மேல் ரதத்தை யார் நடத்திட்டு வர? ஊசாவும் அகியோவும். இப்போ ஊசாவின் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டாகி அவனுடைய துணிவின் நிமித்தம் அங்கே தேவன் அவனை அடித்தார். அங்கே பெட்டியின் அண்டை அவன் ஊசா செத்தான். என்ன கதைன்னு சொல்கிறேன், இது நியாயமானு கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் தான் இவனுக்கு இப்போ நியாயம் கேட்டு சொல்லணும். இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி.
இது பெட்டி, கர்த்தருடைய பெட்டி என்றால் கர்த்தரே உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். இட்ஸ் மீனிங். ஏன்னா அந்த பெட்டிக்கிலேருந்து கர்த்தருடைய சத்தம் வரும். ஸோ கர்த்தர் அந்த பெட்டிகளே இருக்குது. அதனால அந்த பெட்டியை கொண்டு வந்தாலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஜெயத்தை கொடுத்துருவாங்க. அந்த பெட்டி இருந்தாலே அதுக்கு அவங்களுக்கு என்ன வந்துடும்? வெற்றி வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அதுவே அந்த பெட்டி தான் கர்த்தர் என்று நம்பினார்கள். அந்த பெட்டியை உடன்படிக்கை பெட்டி என்று பெயர். அந்த பெட்டிக்கு பேர் உடன்படிக்கை பெட்டி என்று பேர், தேவனுடைய பெட்டின்னு பேர், சாட்சி பெட்டின்னு பேர். இப்படி அந்த பெட்டியை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த பெட்டியை யுத்த களத்துக்கு கொண்டு போனால் யுத்தத்தில் ஜெயிப்பாங்க. ஸோ இப்படி இந்த மகிமையான தேவ பெட்டியை இப்பொழுது அபினதாப் என்கிற மனுஷனுடைய கிபியாவில் 3ஆம் வசனத்தில் கிபியாவில் உள்ள அபினதாப் என்கிற மனுஷனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கு. எத்தனை வருஷம்? 20 வருஷம். வீட்டாருக்கு ஒரு ஆசீர்வாதம் வரல. அதே பெட்டி ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டிலே 3 மாதம் தான் இருந்துச்சு. அந்த வீட்டில் ஆசீர்வாதம் அபரீத விதமாக இருக்கு. இந்த இயேசு சிலருக்கு ஆசீர்வாதமாக இருக்காரு. சர்ச்சுக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் ஆகுது, அவங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. 20 வருஷமாக சர்ச்சுக்கு வர ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஹலோ, புரியுதா? புரியுதா? இயேசு சிலருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கல. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் நியாயமான தேவன். சொல்லுங்க, என்ன தெய்வம்? நியாயமான தெய்வம். அவரிடத்தில் நியாயக்கேடு ஒன்றும் கிடையாது. காரணம், ஓபேத் ஏதோம் என்பவன் பயபக்தியாய் வைத்து அந்த பெட்டி இடத்துல பயபக்தியாய் நடந்து கொண்டான். ஆனால் அபினதாப்புனுடைய வீட்டில் அந்த பெட்டிக்கு ஒரு மரியாதையே கிடையாது. சாதாரண ட்ரங்கு பெட்டி மாதிரி, பீரோ பெட்டி மாதிரி, கஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. நீ மதிச்சா அவர் மதிப்பார். நீ எப்படி நடந்துக்கிறது? ஏசப்பாவை எந்த ரேஞ்சில் வச்சுருக்க? 10 தெய்வத்தில் 11ஆவதை வச்சு கும்பிட்டேன்னா அதுக்கு தக்கனதாக உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இவர் தான் உண்மை இரட்சகர், உண்மை தெய்வம். இவர் மூலம்தான் நமக்கு நித்திய ஜீவன், இவர் மூலம்தான் நமக்கு ஆசீர்வாதம், இவர் ஒருவரே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற என்று நீ எந்த மாதிரி நினைக்கிறையோ நடத்துகிறாயோ அதுக்கு தக்கன உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். யூத இனத்தில் பிறந்தார், ஆனால் யூதர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. புறஜாதிகளாகிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. ஒன்றை சொல்லுகிற கேட்டுக்கங்க. தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் பரிசுத்தப்படுத்தின ஜனம், தேவன் இந்த ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு ஆதாம் ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆசீர்வதித்து வந்த சந்ததி அவங்களையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இயேசுவை மதிக்கலைன்னா நீங்கள் போங்கடான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு புறஜாதிகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறார். யூதர்களையே தூக்கி எறிஞ்ச தெய்வம் கிறிஸ்தவர்களே நீங்களும் நானும் சரியில்லாட்டா நம்மளையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக வர்றவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். நான் பானகைன் கிறிஸ்டியன், நான் 4வது தலைமுறை கிறிஸ்டியன், நான் 2nd தலைமுறை கிறிஸ்டியன், நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் கிறிஸ்டியன். போடா வெங்காய கிறிஸ்டியன் அப்படின்னு அப்படி தூக்கி ஓரமாக தூக்கி போட்டு புதுசாக இயேசுவை ஏற்றுக்கிட்டு வர்றான் பாருங்க, அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். நீ கடவுளை மதிக்கலை, கடவுளுக்கு பயந்து நடக்கலை, கர்த்தருக்கு உண்மையா இல்லை, நீ நியாயமா இல்லைன்னா கர்த்தர் உன்னை தூக்கி ஓரமாக போட்டுருவார். எனக்கு அதே கதி தான், உங்களுக்கு அதே கதி. இதை புரிந்து கொண்டு இந்த கர்த்தர்ட்ட கரெக்டாக நடந்துக்கணும். ஆமென். என்ன நடந்துச்சு பாருங்க. அபினதாப்பினுடைய குமாரர்கள். இப்போ வாங்க 3ஆம் வசனத்தில் தேவனுடைய பெட்டியை புது ரதத்தில் ஏற்றி, 3ஆம் வசனம் தான் தம்பி, அதே வசனத்தை வைங்க. ரதத்தில் ஏற்றி அபினதாப்பினுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஊசாவும் அகியோவும் ரதத்தை ரதத்தில் வச்சு பாட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ரதம்னா என்னது? மாட்டு வண்டி. என்னது? மாட்டு வண்டி. மாட்டு வண்டியை பூட்டி அதில் வச்சு எதை தூக்கிட்டு வர்றாங்க? உடன்படிக்கை பெட்டியை. வரும்போது சும்மா வரக்கூடாது, கொட்டை வேற எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டங்கடக்க 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 டங்கடக்குன்னு அதை வேற வச்சு முன்னாடி வச்சு அடிக்கிறாங்க. அதை வச்சு அடிக்க 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 இங்கே தாவீதுக்கு காலு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏற்கனவே இவர் மியூசிஷியன். யார்? ஃபாதர் பெர்க்மன்ஸ்டப்பெல்லாம் இருந்த கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருந்த காலத்தில் வச்சு அவர் சொன்னது ஞாபகம் இருக்குது. அவர் சொல்லுவது, மியூசிக் போடுறவன் கையும் காலும் சும்மா, ஒரு மியூசிக்கை கேட்டுட்டாலே அவன் கையும் காலும் சும்மா இருக்காது.
அவங்களுக்கு கையும் காலும் அப்படியே பரபரப்பாக தட்டிக்கிட்டு தான் நிற்கும். ஒன்றும் தட்ட முடியாட்டா அட்லீஸ்ட் எதையை தட்டிடுவாங்க, தலையவாத ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கொட்டு சத்தத்தை கேட்டவொடனே தாவீது கால் இருக்க முடியலை, ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீதாயா ராஜா, நீனே ஆடுனா எப்படி ஊரே ஆடிக்கிட்டு இருக்கும்யா, சும்மா இரியானாலும் போயா நான் ஆடத்தான் செய்வேன்றாரு. யார்? ஊர் தலைவர் நாட்டாமே ஆடிக்கிட்டு இருந்தால் ஊர் என்ன விளங்குமா? ஹலோ, இவர் நாட்டா மாதிரி நாட்டுக்கே ராட்டா மாதிரி இருக்கிற தாவீதை ஆடிக்கிட்டு இருக்கா, ஊரே ஆடுது. அடிக்கிற கொட்டில் தாவீது ஆட கொட்டை ஓங்கி ஓங்கி அடிக்கிறானுங்க. அடிக்கிற அடியில் மாடு என்ன செய்யுது? மிரண்டது மாடு. வேதம் சொல்லுகிறது, அங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எடுங்க தம்பி வாசிங்க. நாகோரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைய ஆரம்பித்தது. பெட்டி ஆடுது, இங்கிட்டு ஆடுது. பஸ்ஸு ஆடினது, பஸ்ஸு வேகமாக போகும்போது ஆடும் பாருங்க, பஸ்ஸு ஆடுது. பெட்டிக்குள்ளே இருக்கிற பெட்டி, தேவனுடைய பெட்டி அப்படியே ஆடுகிற உடனே ஊசா என்ன செஞ்சார்? அபினதாபின் மகன் ஊசா பெட்டியின் இடத்துல கிட்ட போய் பெட்டி சாஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லி போய் என்ன செஞ்சார் சொல்லுங்க? பெட்டியை பிடிச்சாரு. பெட்டியை பிடிச்ச உடனே யாருக்கு கோபம் வந்துருச்சு சொல்லுங்க? கர்த்தருக்கு என்ன உண்டாயிருச்சு? கோபம். ஊசாவின் மேலே கோபம் உண்டு. அவன் துணிவின் நிமித்தம் அங்கே ஊசாவை அடித்தான். பெட்டியை இப்படித்தான் பிடிச்சான். ஒரு அடி போட்டார், நெத்தியில் போட்டார், எங்கே போட்டாரோ அப்படியே சாஞ்சி சத்தே போனான். எதுக்கிட்ட? இப்போ சொல்லுங்க, இவன் செஞ்சது தப்பா சாவறான்? ஹலோ, உங்கள்கிட்ட கேட்போம், ஊசா செஞ்சது தப்பா சரியா? பெட்டி விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிச்சது தப்பா சாமி? ஹலோ, நான் நல்லது தானே செஞ்சேன். பெட்டி இப்படி ஆடுதேன்னு, இப்படி ஆடுதே, விழுந்துடக்கூடாதேன்னு இப்படி போய் பிடிச்சேன். இதுக்கு போய் என்னை அடித்து கொண்டுட்டாரே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இப்போ சொல்லுங்கள், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது, அவரிடத்திலே நியாயக்கேடு இல்லை. இப்போ செஞ்சுருக்கிறத பார்த்தா அநியாயக்கேடு மாதிரி இருக்கு. ஹலோ, பெட்டி சாஞ்சிருச்சுன்னு விழுந்துருமே, ஐயோ கர்த்தருடைய பெட்டியாச்சே அப்படின்னு போய் தாங்கி பிடிச்சது தப்பா? அதுதான் தப்புன்றாரு ஏசப்பா. என் பெட்டி அந்த இடத்துல கூட நான் வச்சிருப்பேன்டா, நீ யாரா தொட்ட? ஹலோ, புரிஞ்சதா? ஏன் கர்த்தர் ஊசாவை அடித்தார்? நம்பர் 1 ரீசன். 3 ரீசன் சொல்கிறேன், கடன்னு கேட்டுக்கோங்க. நம்பர் 1 ரீசன், ஏன்னா நம்முடைய தேவனிடத்தில் என்ன கிடையாது? நியாயக்கேடு கிடையாது. நம்முடைய தேவனிடத்தில் என்ன கிடையாது? நியாயக்கேடு கிடையாது. அவர் நியாயமான தெய்வம். அவர் எது செஞ்சாலும் நியாயமாக. இவனை இந்த இடத்துல அடிக்கிறாரு, பெட்டி சாஞ்சிருமேன்னு பிடிச்சதுக்காக அடிக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக நியாயத்தோடு தான் அடிப்பார். ஆமேன்னு சொல்ல மாட்டேனீங்க. முதல் ரீசன், உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியன் தவிர ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அப்படியா? இவன் ஆசாரியன் என்றால் யார்? ஆரோனுடைய பிள்ளைகள். சொல்லுங்கள், ஆரோனுடைய பிள்ளைகள், ஆரோனுடைய சந்ததி மட்டும்தான் பெட்டி என்ன செய்ய முடியும்? தொடணும், தூக்கணும், க்ளீன் பண்ணணும், எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் உடன்படிக்கை பெட்டியை தொடுகிற சுதந்திரம் உண்டு. ஆகவே அபினதாபின் மகனாகிய ஊசா அவன் ஆசாரியனாய் இல்லாததினால் அவன் போய் உடன்படிக்கை பெட்டியை தொட்டது அவன் செய்த தவறு. நம்பர் 2, உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் கொண்டு வந்தது 2வது தப்பு. எங்கே தான், எப்படி தான் கொண்டு வரணும்? தோளில் தான் சுமக்கணும். சொல்லுங்கள், உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் கொண்டு போகவே கூடாது. இது யாத்திராகமத்தில் கட்டளை. ஆசாரியன் மட்டும்தான் தூக்கணும். அதுக்கு தான் அவனுக்கு சோறு போட்டு வளர்க்குறாரு. இந்த ஜனங்க கொடுக்குற தசமாவத்தையெல்லாம் சாப்பிட வச்சது எதுக்கு? உனக்கு சோறு போட்டு தசமாவத்தை கொடுத்து திங்க வச்சது எதுக்கு தான்? பெட்டியை சுமக்கிறதுக்கு தான். யோர்தானை கடக்கணும், யார் சுமந்துட்டு வந்தா? ஆசாரியர்கள். எரிகோ பட்டணத்தை சுற்றணும், யார் தூக்கிட்டு வந்தா? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் தான் சுமக்கணும், தோளில் தான் சுமக்கணும். இப்படி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போகவே
மாட்டு வண்டியாக இருந்தாலும் ரதமாக இருந்தாலும் எந்த கழுதையில ஏற்றிட்டு போகக்கூடாது. வேத ஒழுங்கு மீறி வண்டியில் கொண்டு போனது ரெண்டாவது தப்பு. அதனால தான் கர்த்தர் அடித்தார். மூணாவது காரணம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை கொட்டு மேளத்தோடு தூக்கிட்டு போகவே கூடாது. எங்கேயுமே கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறது இல்லை. கொட்டு மேளம் வச்சு அடித்து கொண்டு போகக்கூடாது. அப்படி அதுக்கு ஒரு பயபக்தி இருக்கணும், அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். இப்படி கொட்டடிச்சு கொண்டு போனதுனால அது ஒரு ஒரு அது ஒரு மரியாதை குறைவான ஒரு செயல். நம்ம ஊரில் பாருங்களேன், பணத்துக்கு முன்னாடியும் ஆடுறான், சாமிக்கு முன்னாடியும் ஆடுறான், பணத்துக்கும் வெடி போடுறான், சாமிக்கும் வெடி போடுறான். எது சாமி எது பணம்னு இதில் வேற மாலையை போட்டு வேற மூடி போகிறாங்க. ஏற்கனவே அந்த மூஞ்சியை பார்க்கவே முடியாது, அதில் வேற இதில் சாமியா பணமானே. இதே மெத்தடை நம்ம பைபிளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இப்படி ஒழுங்கினமாக வேத ஒழுங்குக்கு மாறாக செய்தபடியால் கர்த்தர் அங்கே அடித்தார். இதை விட 4வது ரீசன், சரியான ரீசன், அந்த ஊசாவுக்கு என்ன இருந்தது? துணிவும் நிர்விசாரமும். ஏன்னா இவங்க வீட்டில் தான் இந்த பெட்டி எத்தனை வருஷமாக இருக்குது? 20 வருஷமாக இருக்குது. 20 வருஷமாக இருந்தனாலே பெட்டியை குறித்த, உடன்படிக்கை பெட்டியை குறித்த என்ன இருந்தது அவனுக்கு? நிர்விசாரம், ஒரு துணிவு. வேதம் சொல்லுகிறது ஏன் அடித்தார் என்று. அவனுடைய துணிவின் நிமித்தம். ஏன் துணிவு வந்துச்சு? நிர்விசாரம் இருந்துச்சு. என்ன இருந்தது? நிர்விசாரம் இருந்தது. நிர்விசாரம் இருந்ததுனாலே அவன் துணிவான். இப்போ பாருங்க, நீங்கள் பெத்த பிள்ளை 8 குத்துக்கு இளையது, 4 வயசு 5 வயசு தான் இருக்கும், உங்களை எதிர்த்து பேசும். எதிர்த்து பேசுதுன்னா அர்த்தம் என்ன? துணிவு. என்னது இந்த துணிவுக்கு காரணம்? உங்களை குறித்த நிர்விசாரம், ஒரு பயபக்தி, மரியாதை கிடையாது. அப்போது நாம் நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆசிரியரையோ அல்லது ஒரு எதிர்த்து துணிகரமாக பேசுகிறாங்கன்னா அங்கே என்ன இல்லை? நிர்விசாரம் இருக்குது. துணிவு வர்றதுக்கு காரணம் நிர்விசாரம். இங்கே கர்த்தருடைய பெட்டின்னு கூட கொஞ்சம் கூட பார்க்காம ஒரு துணிகரமாக செய்கிறான்னா அவன் கர்த்தரை எப்படி வச்சிருக்கான்? நிர்விசாரமாக மதிக்கிறான். நிர்விசாரமாக இருக்கிறவர் நிமித்தம் அவனுக்கு துணிவு வருகிறது. அந்த துணிவு வந்ததுனால கர்த்தர் அவனை அடித்தார். நமக்குள்ளும் நிர்விசாரங்களோ துணிவோ வரக்கூடாது. தெய்வத்தை பார்க்கும்போது, தெய்வத்திட்ட வரும்போது, சர்ச்சுக்களை வரும்போது பயமும் பக்தியும் நடுக்கம் நமக்கு இருக்க வேண்டும். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், பயத்தோடு கர்த்தரிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். நிர்விசாரம் இருக்குமே என்றால் நம்மையும் கர்த்தர் அடிப்பார். காரணம், அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். அக்காரணம், அவரிடத்திலே நியாயம் உண்டு. அவர் நியாயமான தெய்வம். நியாயக்கேடானவர்களை எல்லாம் அவர் அகற்றுவார். அவரிடத்தில் நியாயக்கேடே இல்லை. நாம் பயபக்தியாக நடந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.